சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமியா என சீமான் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. 2 வாரங்களுக்குள் இறுதி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு. சீமானின் மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவு. அதிமுக வெளியிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியலில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பெயர் இல்லை. செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி இடையே மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் பெயர் இல்லாததால் மீண்டும் சர்ச்சை. மும்மொழி கொள்கையில் ஹிந்தி தவிர வேறு மொழிகளையும் கற்கலாம் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். இந்தியை திணிக்கவில்லை, ஆனால் புதிய கல்விக் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் எனவும் திட்டவட்டம். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் நாளை போராட்டம். தமிழ்நாட்டின் கல்வி நிலையை பாதுகாக்க போராட்டம் நடத்தப்படுவதாக திமுக எம்எல்ஏ எழிலன் பேட்டி. மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எதிர்ப்பு. இருமொழி கொள்கையைத்தான் தமிழக மக்கள் உயிர் மூச்சாக நினைத்து வாழ்ந்து வருவதாக ஓபிஎஸ் கருத்து. தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த அந்தியூர் தொகுதியில் துரோகிகளால் தோற்றதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. அந்தியூர் தொகுதியில் வெளிப்படையாகவே சிலர் எதிராக வேலை செய்ததாக குற்றச்சாட்டு. மதுரை திருப்பரங்குன்றத்தில் மலை கோயிலுக்கு பக்தர்களுடன் செல்ல மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு அனுமதி மறுப்பு. காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்காக தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு. மேலதிகாரிகள் மீது பாலியல் புகார் கொடுத்தால் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக நீதிபதி கருத்து. மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடிவு. கூடுதலாக 174 பேருந்துகளை இயக்க உள்ளதாக தகவல். மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினால் மட்டுமே நிதியுதவி வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறுவது தவறு. சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய சர்வே முடிவில் 68% பேர் தவறு என கருத்து. சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர் கைது. மற்றொருவர் தப்பியோடிய நிலையில் 6 மாணவர்களை பிடித்து விசாரணை. குல்ஃபி ஐஸ் விற்ற வடமாநில அப்பாவி சிறுவனை தாக்கிய சரித்திர பதிவேடு ரவுடிகள் 3 பேர் கைது. ஓசியில் ஐஸ் கேட்டு தர மறுத்ததால் சிறுவன் மீது தாக்குதல். ராணிப்பேட்டையில் இயங்கி வரும் கேந்திர வித்யாலயா பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு திடீரென அனுப்பப்பட்ட குறுஞ்செய்தியால் பரபரப்பு. மாணவர்களை உடனடியாக அழைத்து செல்லும்படி வந்த குறுந்தகவலால் பெற்றோர்களிடையே பதற்றம். கரூரில் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பள்ளியின் 2வது மாடியிலிருந்து விழுந்ததில் கால் முறிவு. எப்படி விழுந்தேன் என தெரியவில்லை என்று மாணவி கூறியதால் பள்ளி நிர்வாகம் மீது பெற்றோர் குற்றச்சாட்டு.
கர்நாடக மாநில மங்களூருவில் கால்பந்து போட்டியின் போது பார்வையாளர்கள் கேலரி சரிந்து விபத்து. நல்வாய்ப்பாக சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய ரசிகர்கள். கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் கம்பீரமாக நடந்து சென்ற காட்டு யானை காஃபி தோட்டத்திற்குள் விரட்டிய வனத்துறை. ஜார்க்கண்டில் நக்சலைட்டுகள் பதுக்கி வைத்திருந்த கன்னி வெடிகள் கண்டுபிடிப்பு. பாதுகாப்பாக செயலிழக்கச் செய்த பாதுகாப்பு வீரர்கள். கேரள மாநிலம் கோட்டயம் அரசு நர்சிங் கல்லூரி வாயிலில் இளைஞர் காங்கிரசார் போராட்டம். தடுப்புகளை தகர்த்துவிட்டு கல்லூரிக்குள் செல்ல முயன்றதால் தண்ணீரை பீச்சி அடித்து கலைத்த போலீசார். இன்ஸ்டாகிராமில் இருப்பது போல் சாட் தீமை வாட்ஸ்ஆப்பிலும் அறிமுகம் செய்தது மெட்டா நிறுவனம். பயனர்கள் தங்களுக்கு பிடித்த தீம்களை மாற்றிக்கொள்ள முடியும் என தகவல். உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தீவிர ஆலோசனை. ஐக்கிய அரபு அமீரகத்தில் முகாமிட்டு காய் நகர்த்தி வரும் ஜெலன்ஸ்கி. அமெரிக்காவின் மத்திய கிழக்கு மாகாணங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம். பல்வேறு இடங்களில் மண் சரிவும் ஏற்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வரும் 22ஆம் தேதி தொடங்கவுள்ள சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் T20 தொடர். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தீவிர பயிற்சி.